கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர் இந்த நாளிலும் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வார்த்தையின் மூலம் நம்முடைய ஜெப வாழ்க்கையை பலப்படுத்த விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்முடைய ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபமும் வேண்டுதலும் நமக்கு பதிலை கொண்டு வரும். விரும்புகிற வேண்டுகிற காரியத்தில் அற்புதத்தை செய்யும் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவரிடத்துல 7 மீன்களையும் கொஞ்சம் மீன்களையும் கொண்டு வந்து கொடுத்த போது அவர் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்தரித்து ஜெபித்து அதை ஆசீர்வதித்து கொடுத்த பொழுது 4000 பேருக்கும் அதிகமானவர்கள் சாப்பிட்டு திருப்தியடைந்தது மாத்திரமல்ல, 7 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள் என்று சொல்லி மார்க் 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணும்போது இல்லாதவைகளை இன்னும் அதிகமாக தேவன் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர் என்பதை இந்த வேத வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போல யோவான் 11வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமே. ஆனால் லாசரு மரித்து போயிருந்த நிலைமையில் அந்த கல்லை புரட்டி தேவன் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் உயிர் பெற்று அவன் மீண்டும் உயிரோடு வந்ததை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் முடிந்து போன காரியத்தில் தேவன் அற்புதம் செய்ய வேண்டும். எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காது, இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லைங்கிற சொல்கிற காரியத்தில் கூட நாம் ஸ்தோத்தரிக்கும் போது தேவனாக்கி கர்த்தரால் நம்முடைய வாழ்க்கையில் உயிரடை செய்ய முடியும். மறுபடியுமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற முடியும். தேவனை மகிமைப்படுத்துகிற சாட்சிகளாக தேவன் நம்மை நிறுத்துவதற்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், அவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கற்றுக் கொடுத்த இந்த காரியத்தை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரமானவர்களாக மாறுவோம். நம்முடைய ஜெபத்துக்கும் வேண்டுதலுக்கும் தேவன் பதில் கொடுத்து நம்மையும் தேவன் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை காண்கிறவர்களாகவும், முடிந்து போன சூழ்நிலையில் எல்லாமே முடிந்து போயிருந்த நிலைமையில கூட தேவன் மறுபடியுமாக உயிரடைய செய்து தேவன் நம்மை சாட்சியாக நிறுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு எந்த காரியத்தில் அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்க, அந்த காரியத்தை குறித்து தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் ஏறிடுங்க. கர்த்தர் இந்த நாள் அற்புதத்தை செய்து நம்மை சாட்சியாக நிறுத்துவார். இந்த வார்த்தை விசுவாசி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலும் தெரியப்படுத்துகிற கிருபை எங்களுக்கு அருளிச்சீங்க. எங்கள் ஜெப வாழ்க்கை அப்படியே மாற்றுங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் காணும்படியாக எல்லாமே முடிந்து போன நிலைமையில் உயிரற்ற நிலைமையில் கிடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் மீண்டும் உயிர் பெற செய்து எங்களை சாட்சியாக நிறுத்துங்க. இந்த வார்த்தை விசுவாசி ஜெபிக்கிற பிள்ளை வாழ்க்கையில் அற்புதம் அதிசயம் நடக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.